கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கிறாங்க. கோடீஸ்வரங்க மத்தியிலையும் யாசகம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க, பிச்சைக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி பிச்சை எடுக்கக்கூடியவங்க, யாசகம் கேட்கக்கூடியவங்க மத்தியிலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த கோடீஸ்வரனா இருக்கிறவன் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய உற்றார் உறவினர், தாய் தகப்பன் சொல்றத கேட்டு 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 மெயின்ல பிக்ஸ் பண்ணிட்டான். என்னன்னு தெரியுமா? காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல, கஷ்டமா இருக்கு, காசு இல்லன்னு கேட்டு சொல்றத கேட்டு கேட்டு மெயின்ல பிக்ஸ் பண்ணி, இவனும் காசு இல்ல, இந்த கோடீஸ்வரனும் காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சுவான். யார் ஏதாவது உதவி கேட்டாலும் காசு இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இவனும் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவனையும் அனுபவிக்க விட மாட்டான். அந்த சொத்து அப்படியே தான் இருக்கும். எங்கேயாவது பயணிக்கும் போது ஒரு லைனை பார்ப்பாரு, கியூவை பார்ப்பாரு, என்னான்னு எட்டி போய் பார்ப்பாரு. ஆஹா, அன்னதானம். அந்த இவரு 10 பேருக்கு அன்னதானம் போடக்கூடிய தகுதி உள்ளவர் இந்த கோடீஸ்வரன். ஆனா அந்த லைன்ல நின்று அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போவார். இதாங்க கோடீஸ்வரன்ல இருக்கிற பிச்சைக்காரன். ஆனா பிச்சைக்காரன்ல யாசகம் கேட்கக்கூடியவங்கள கோடீஸ்வரன் யார் தெரியுமா? 10 பேர்கிட்ட அவன் யாசகம் கேட்டு வாங்கின்னு வந்து கூடி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. அவன் தாங்க பிச்சைக்காரன்ல கோடீஸ்வரன்.